நீதிமார்க்கமான பெற்றோருடைய பிள்ளைகளுக்கு வரும் பாக்கியத்தை ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறார். அதே போல ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வதித்து குழந்தை உங்கள் கர்ப்பத்திலே உருவாகும்படி செய்வார். நிறைவான பலனை கொடுப்பார். கணவன் மனைவியாக நீதிமார்க்கமாய் நடந்து வந்திருக்கிறீர்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். நிறைவான பலனை கொடுப்பார். தைரியமாயிருங்கள். நீதிமொழிகள் 20:7 நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். அவள் பிள்ளைகள் பாக்கியவதிகளாக இருப்பார்கள். இந்த பாக்கியத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிறைவாய் தருவார். என் பிள்ளையை படிக்க வைக்க எனக்கு காசு இல்லையே, என் பிள்ளைக்கு உயர்ந்த இடத்துல திருமணம் செய்து கொடுக்க எனக்கு சமுதாயத்திலே உயர்வான நிலை இல்லையே என்றெல்லாம் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கக்கூடும். பயப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் நீதிமார்க்கமான உத்தமமான வாழ்க்கை. அவ்வளவுதான். பரிசுத்தமாய் வாழ்ந்து உத்தமமாக ஆண்டவரை பின்பற்றி அவருடைய சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றுகிறவர்களாகிய உங்களுக்கு ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுக்கு பலனை நூறத்தனையாக கொடுத்து உயர்வை கொடுத்து கனத்தை கொடுப்பார். உங்களுக்கு கனத்தை கொடுப்பார். உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். கர்த்தரே இதை செய்வார். தைரியமாயிருங்கள். இது கர்த்தர் கொடுக்கும் வாக்குத்தத்தம். என்னென்ன பாக்கியங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பார் தெரியுமா? முதலாவது சகல ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். சங்கீதம் 37:25 வாசித்து பாருங்கள். ஆண்டவன் ஒரு நாளும் உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். அவர்களுக்கு அப்பம் குறைவதே இல்லை, ஆகாரம் குறைவதில்லை, செழிப்பு குறைவதில்லை, வேலை குறைவதில்லை. அவர்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கும். உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். இரண்டாவதாக உங்கள் பிள்ளைகள் பூமியிலே பலத்திருப்பார்கள். சங்கீதம் 112:1-2 உங்கள் பிள்ளைகள் பூமியிலே பலத்திருப்பார்கள். எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கும். தைரியமாக இருங்கள். மூன்றாவதாக உங்கள் பிள்ளைகளை பெருக பண்ணுவார். பெருக பண்ணுவார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நீங்கள் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று வேதம் கூறுகிறது. உபாகமம் 1:11 அதை உங்கள் பிள்ளைகள் அனுபவிக்கும்படி செய்வார். சங்கீதம் 115:12-14 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வர்த்திக்க பண்ணுவார். வர்த்திக்க பண்ணுவார். காருண்ய அட்மிஷன்ஸின் போது ஒரு பையன் சொன்னான், எங்கள் அப்பா அம்மா தினக்கூலி வேலை தான் செய்து கொண்டிருந்தார்கள். அவ்வளோ கஷ்டம், பண கஷ்டம். ஆனால் உத்தமமாக ஆண்டவரை பின்பற்றி வந்தார்கள். இது நிமித்தம் என் பரீட்சையிலே 90% மேலாக நான் எடுக்க முடிந்தது. அப்பொழுதுதான் காருண்ய யூனிவர்சிட்டியிலே கிறிஸ்தவ மாணவர்களுக்கு என்று விசேஷித்த சலுகை அந்த வருடத்திலே அறிவிக்கப்பட்டது. 90% மேலே இருக்கும் கிறிஸ்தவ மாணவர்களுக்கு முற்றிலும் டியூஷன் வேவர் கொடுக்கப்பட்டு இன்ஜினியரிங் முழுவதுமாக இலவசமாக படிக்கும்படியாக வழி திறந்தது. நான் இப்பொழுது கம்ப்யூட்டர் சயின்ஸிலே படித்து கொண்டிருக்கிறேன். எவ்வளோ பெரிய பாக்கியம்! உங்கள் உத்தமத்திற்கு கர்த்தர் நிறைவான பலனை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை பெருக பண்ணுவார். இந்த பாக்கியத்தை நிச்சயம் தருவார். தைரியமாக இருங்க. நான்காவதாக வேதம் கூறுகிறது, தேவன் நீதிமான்களுடைய பிள்ளைகளோடு இருக்கிறாரே. ஆம், பிள்ளைகளோடு கூடவே இருப்பார். ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. ஐந்தாவதாக ஏசாயா 65:22-23-24 கூறுகிறது, அவர்கள் கூப்பிடும் முன்னே தேவன் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். பிஃபோர் தே கால். பெற்றோருடைய பயபக்தி நிமித்தம் பிள்ளைகள் இயேசுவேன்னு கூப்பிடும் முன்னால அவர் பதில் கொடுக்கிறார். எவ்வளோ பெரிய காரியம்! கடைசியாக யோவேல் 2:28 படி அவர் பரிசுத்த ஆவியானவரை பிள்ளைகளுக்கு தருகிறார். உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். இந்த பாக்கியத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நிறைவாய் ஆண்டவர் தந்து அவர்களை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வந்து அவர்களோடு கூடவே இருந்து பதில் கொடுத்து அவர்களுக்கு உரிய சகல பாக்கியங்களையும் கொடுத்து ஆவியினால் அவர்களை நிரப்பி தீர்க்கதரிசிகளாக மாற்றுவாராக. ஏசப்பா,
இந்த அருளை உமது உத்தம பிள்ளைகளாகிய இவர்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் தாரும். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். அப்படி நடக்கும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து, பெருக்கத்தை கொடுத்து, கனத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஜெபிக்கிறோம். ஆவியை பிள்ளைகள் மீது ஊற்றும் அப்பா. அவர்கள் கூப்பிடும் முன்பதாகவே பதில் தாரும் ஏசுப்பா. பிள்ளைகள் பூமியிலே பலத்திருக்கட்டும் அப்பா. பிள்ளைகளுக்கு ஒரு குறைவில்லாமல் அத்தனையும் அவர்களுக்கு கொடுக்கப்படும்படி கிருபை செய்யும். இந்த உலகத்திலே அவர்களை பெருக பண்ணும் ஏசுப்பா, பெருக பண்ணும். அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கட்டும், பெரிதாக இருக்கட்டும். கர்த்தருக்குள் அவர்கள் சமாதானமாக இருக்கும்படி செய்யும். அவர்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர். இந்த பிள்ளைகளை பராமரித்து காப்பாற்றும். அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பிள்ளையின் மீதும் இப்பொழுதும் நான் வைக்கிறேன். இந்த வசனங்களை அப்படியே உறுதிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இயேசு அழைக்கிறார். இளம்பங்காளர் திட்டத்தில் உங்கள் பிள்ளைகளை சேர்த்து விட்டீர்களா? சேர்த்து விடுங்கள். ஜீசஸ் கால்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க உங்கள் ஃபோனில், அதுலேயே சேர்க்கலாம். ஆண்ட்ராய்ட்லேயும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். இன்னும் iOS ஆப்பிள் ஸ்டோர்லேருந்தும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஜீசஸ் கால்ஸ் ஆப் மூலமாக உங்கள் பிள்ளைகளை இளம்பங்காளர் திட்டத்தில் சேர்க்கலாம். டெலிஃபோன் நம்பர் பிரேயர் டவருக்கு ஃபோன் பண்ணுங்கள், அவர்கள் சேர்ப்பார்கள். இல்லைன்னா வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை சேர்க்கலாம். உங்கள் பிள்ளைங்களுக்கு தினமும் உங்களோடு சேர்ந்து நாங்கள் ஜெபகோபுரத்திலே ஜெபம் பண்ணுகிறோம். பர்த்டே அப்போ ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். இன்னும் நானும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் அவர்களை இந்த ஆசீர்வாதங்களினால் நிரப்புவார். உங்களுடைய குடும்பத்தினர் பிள்ளைகளுக்கும் இதை சொல்லுங்கள். அதோடு கூட காருண்யா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன்ஸ் ஆரம்பமாகிவிட்டது 2026-27 வருடத்திற்கு. ஆகவே உங்கள் பிள்ளைகளை அதில் சேர்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் குளோபல் லீடர்ஸாகவும் இன்னும் உத்தமைகளாக அவர்கள் உருவாக்கப்பட்டு ஞானத்திலே சிறந்து விளங்கும்படியாக, நல்ல வேலையிலே ஸ்தாபிக்கப்படும்படியாகவும், இல்லை என்றால் ஆண்டர்ப்ரனராக அவர்கள் தேர்ச்சி பெற்று உயரும்படியாகவும் வழி செய்யப்படுகிறது. கேம்பஸ்லேயே இருந்து எல்லா பிள்ளைகளோடும் அவர்கள் வளரும் பொழுது, உலக வாழ்விலே வேலைக்கு போகும் பொழுது, இன்னும் பிஸ்னஸ் நடத்தும் பொழுது எல்லார் மத்தியிலும் அவர்கள் செழிக்கும்படியாக, எல்லாரோடும் சேர்ந்து சேவை செய்து உயரும்படியாக அவர்களுக்கு ஆற்றல் வந்து விடுகிறது. இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் வந்துடுது. இன்னும் அவங்க டேலண்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்தது. மியூசிக்காக இருந்தாலும், டான்ஸாக இருந்தாலும், ட்ராமாவாக இருந்தாலும் அவர்கள் எல்லாவற்றிலும் பங்கேற்கிறார்கள். இன்னும் முக்கியமாக கம்யூனிட்டி, சமுதாயத்தின் மக்களுக்கும் சென்று ஏழை மக்களுக்கும், இன்னும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கும் தீர்வை கண்டுபிடித்து கொடுக்கும்படியாக அவர்கள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். ஆகவே இந்த நிலையில் இருக்கும் மக்களோடு அவர்கள் உறவு கொள்ளுகிறார்கள். ஆகவே குளோபல் லீடர்ஸாக அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். இதுதான் காருண்யா. உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் காருண்யாவில் சேர்த்து விடுங்கள். இன்னும் காருண்யா கிறிஸ்டியன் ஸ்கூலும் இருக்குது கேம்பஸில், CBSE ஸ்கூல். அதுலேயும் உங்கள் பிள்ளைங்களை சேர்த்துடலாம். அப்படியே அவங்க யூனிவர்சிட்டிக்கும் வந்துடலாம். இன்னும் இங்கு ரிசர்ச் பார்க்கும் இப்பொழுது ஸ்தாபித்து கொண்டிருக்கிறோம். வெகு விரைவில் அது முடிவடையும். ஆகவே இதில் எல்லாம் உங்கள் பிள்ளைகள் பங்கு பெற்று இங்கேருந்து போகும்பொழுது உங்கள் பிள்ளைங்க ஒரு ஆண்டர்ப்ரனராக, பிஸ்னஸ் நடத்துகிறவர்களாக போக வேண்டும் என்பது தான் எங்களுடைய விருப்பம். அதற்காக அவர்களை பயிற்றுவிக்கிறோம். அதோடு கூட ஒரு தானியலாக, யோசிப்பாகவும் செல்வார்கள். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா karunya.edu என்ற வெப்சைட் நீங்கள் போங்க. விரைவில் உங்கள் பிள்ளைகளை இங்கு காருண்யாவிலே காண்பேன் என்று நம்புகிறேன். God bless you.